அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நிறைய பேர் நம்ம என்னதான் ஏஎல்பி ஜோதிடத்தில் ராகுகேது இல்லை, செவ்வாய் இல்லை, லக்னம் மாறும்போது எல்லாமே மாறும் அப்படின்னாலும் நிறைய பேருக்கு திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. ராகுகேது 7வது வீட்டில் இருந்தால் பாதிக்குமா அப்படின்னு. கண்டிப்பாக பாதிக்குங்க. அது எந்த பிறப்பு லக்னமாக இருந்தாலும் சரி, அட்சய லக்னமாக இருந்தாலும் சரி, ராகுகேது 7ல் இருந்தால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பாதிப்புகளை தரும். எனக்கு 7ல் ராகு இருக்கு, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, அப்படி இப்படிங்கிறத விட என்னென்ன காரணங்கள்லாம் அந்த 7ல் ராகு கேதுக்கள் இருந்தால் பாதிப்புகளை உண்டாக்கும். 7ல் ராகு இருந்தால் லக்னத்தில் கேது இருக்கும், லக்னத்தில் ராகு இருந்தால் 7ல் கேது இருக்கும். இப்படி ராகு கேது எப்போதுமே 180 டிகிரியில தான் இருப்பாங்க. அப்போ லக்னத்தில் ராகு கேது இருக்கு, 7ல் ராகு கேது இருக்கு அப்படின்னா நம்ம எவ்வளோ கவனமா இருக்கணும். இந்த ராகு கேதுன்னா முதல்ல யாரு அப்படின்னு நம்ம முதல்ல கவனிக்கணும். இந்த ராகுவும் கேதுவும் அசுர கிரகங்கள். நவகிரகங்கள்ல 7க்கு மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட நவகிரகங்கள். இந்த ரெண்டும் நிழல் கிரகங்கள். போயிட்டு போகுது அப்படின்னு சேர்த்துக்கிட்டது. எதனால அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு கதை அப்படிங்கிறது. தேவர்கள் எப்போதுமே அசுரர்களோட போரிடுவதே அவங்களுக்கு வேலையாக போச்சு. இந்த அசுரர்கள் தவம் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வலிமை தேவர்களுக்கு கிடையாது. அவங்க அப்படியே கடுமையான தவம் இருப்பாங்க. அந்த தவத்தை மெச்சி மும்மூர்த்திகளும் வரம் கொடுத்துருவாங்க. அந்த வரத்தை வச்சு எல்லாரும் டார்கெட் பண்ணக்கூடிய ஒரே லோகம் இந்திரலோகம் மட்டும்தான். அதை தான் தேவலோகம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த இந்திரலோகத்தில் இந்த இந்திர பதவிக்கு மட்டும்தான் எல்லாருமே டார்கெட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா